அனைவருக்கும் வணக்கம். மிதுனராசினியர்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் சிந்திய கண்ணீர் வீணாகாது. மிதுனராசினியர்களுக்கு இனிமேல் தான் லாட்ரி யோகம் என்ற வகையில் நிச்சயம் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீரும் என்ற வகையில் மிதுனராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பு மிதுன ராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் செப்டம்பர் மாதம் 11/9/2025 தேதி முதல் 17/9/2025 வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது மிதுனத்தில் குரு பகவானும், கடகத்தில் சுக்கிரனும், சிம்மத்தில் சூரியன், புதன், கேது ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கன்னிராசியில் செவ்வாயும், கும்பராசியில் சனி, வக்ரகதியில் ராகுவும் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக மிதுனராசினியர்களுடைய வாழ்வில் அடுத்த 7 நாட்கள் முழுவதும் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதும் மிதுன ராசினியர்களுக்கு லாட்ரி யோகம் அப்படின்னா என்ன என்று பார்க்கும்போது, லாட்ரி என்றாலே ஒரு லாட்ரி சீட்டை வாங்கிவிட்டு அதற்கான பணம் யாருக்கு வேணாலும் கிடைக்கலாங்க. ஒரு 100ல் ஒருவருக்கே அந்த பலன் கிடைக்கும். ஆனால் இந்த லாட்ரி யோகத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் செய்யக்கூடிய முயற்சிகள், நீங்கள் இவ்வளவு நாட்களாக தொடர்ந்து ஒரு செயலை செய்து வரும்போது அதற்கான பலன் பல மடங்காக கிடைக்கக்கூடியதையே இந்த லாட்ரி யோகம் என சொல்லப்படுகிறது. அந்த வகையில மிதுன ராசினியர்கள் இவ்வளவு நாட்களாக எந்த ஒரு ஆதாயத்தை நோக்கி ஒரு செயலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதற்கான ஆதாயம் இந்த வாரத்துல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. அந்த வகையில் மிதுன ராசியை சேர்ந்த மிருகசிரீஷம் 3ஆம் பாதம் முதல் திருவாதிரை, புனர்பூசம் 3ஆம் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த 7 நாட்கள் முழுவதுமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் மிதுன ராசினியர்களுக்கு இந்த அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே ராசியில் குரு இருப்பது ஒரு விதத்தில் சரி இல்லை என்ற நிலைதாங்க. இருந்தாலும் கூட குருவினுடைய சிறப்பான பார்வை உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பலப்படுத்துகிறார். இதனால் என்ன மாதிரியான இன்னல்கள் வந்தாலும் அவை அனைத்தும் தவிடுபடியாகி பல முன்னேற்றங்களையே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க இருக்கிறார். இந்த 3 இடங்கள் பலம் கொண்டு இருக்கும் போது மற்ற பிரச்சனைகள் பெரிய பிரச்சனைகளாக தெரியாதுங்க. எனவே அது குறித்து நீங்கள் பெரிய அளவில் கவலை கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாதுங்க. அதே போல மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு தனம் தரும் கிரகங்கள் வலிமையாக இருப்பதால பொருளாதார முன்னேற்றம் என்பது சிறப்பாக இருக்குங்க. 3ல் சூரியன் வலிமை பெற்று இருப்பதால் அரசாங்க காரியங்கள் செல்வாக்குடன் திகழ இருக்கீங்க. கூட்டு தொழிலில் முன்னேற்றங்கள் உண்டு என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல் சுக்கிரன் பலமாக இருப்பதால் கலைஞர்களுக்கு சிறந்த நன்மைகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில மிதுன ராசினியர்களை பொறுத்தவரை மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, ஜென்ம ராசியில் குரு பகவான் சஞ்சரிப்பதால் வரவை விட செலவுகளே அதிகமாக இருக்குங்க. அதே ஜென்ம ராசியில் சுக்கிரனும் அமர்ந்திருப்பதால் வருமானம் திருப்திகரமாக நீடிக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. நெருங்கிய உறவினர்களிடையே பரஸ்பர வாக்குவாதமும் ஒற்றுமையும் குறைந்து வந்த நிலையில் இனி அது மாதிரியான பிரச்சனைகள் இது குடும்பத்தில் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. நல்ல ஒரு ஒற்றுமையை ஏற்பட இருக்கு. அதே போல் திருமண சம்பந்தமான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் மிதுனராசினியர்களுக்கு வரன் அமைவதில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள், தாமதங்கள் நீங்க ஒரு சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரன் அமைய இருக்குதுங்க. இருந்தாலும் கூட வரனை பற்றி தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது உங்களுடைய எதிர்கால வாழ்க்கைக்கு மிக மிக நல்லது. உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகு ஆகியோர் கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ளதால் திடீர் செலவுகள்ல பணம் விரயமாகும். உத்தியோக காரணமாகவோ அல்லது வேறு காரணங்களுக்காகவோ தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணம் என்றுதாங்க சொல்ல வேண்டும். அதே போல தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக
இருக்கும் பட்சத்தில் பூர்வீக சொத்து ஒன்று உங்கள் கைக்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதையும் கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறைக்கு அதிபதியான சனி பகவான் ராகு இணைந்து கும்பராசியில் சஞ்சரிப்பதால் வேலை சுமை சற்று அதிகமாக தாங்க இருக்கும். நிர்வாகத்தினருடைய பாராட்டுதல்களும் அங்கீகாரமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். தற்போது நடைபெற்று வரும் தசாபுக்திகள் சுபபலம் பெற்றிருக்கும் பட்சத்தில் பதவி உயர்வு அல்லது ஊதிய உயர்வு கிடைப்பது உறுதிங்க. தற்காலிக பணியாளர்கள் அவரவரது வேலையில் பணி நிரந்தரம் செய்யப்பட இருக்கீங்க. வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் இருந்துச்சுன்னா அதற்கான முயற்சிகளையும் இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. ஆனால் இடைத்தரகர்களை தவிர்ப்பது மிகவும் அவசியம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. மிதுன ராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு அடுத்த 7 நாட்கள் முழுவதுமே மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் சனி மற்றும் ராகுவை குரு பகவான் பார்ப்பதால் சந்தையில் உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு வரவேற்பும் லாபமும் கிடைக்க இருக்குதுங்க. சக கூட்டாளிகள் உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே ஒத்துழைப்பாங்க என்பதால தொழில் மற்றும் வியாபாரம் அடுத்த கட்டத்திற்கு எடுத்து செல்வதற்கான முயற்சிகள்ல நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. அதே போல புதிய விற்பனை நிலையங்களை திறப்பதற்கு அனுகூலமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு உங்களுக்கு உற்சாகத்தை அளிக்குங்க. அதே போல் அரசாங்க ஆதரவும் நல்ல ஒரு ஆறுதலை தரும் விதமாகவே அமைய இருக்குதுங்க. அதே போல மிதுன ராசியை சேர்ந்த கலைத்துறை மற்றும் அரசியல் துறையினருக்கு இத்தருணங்கள்ல மக்கள் மத்தியில் உங்களுக்கு நல்ல ஒரு பெயரும் அதே போல் வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. இப்படிப்பட்ட சந்தர்ப்ப சாதகங்களை பயன்படுத்தி கொள்வது உங்கள் கையில தாங்க இருக்கு. மாணவ மாணவியரை பொறுத்தவரை பாடங்கள்ல மனதை செலுத்துவது சற்று சிரமமாக இருக்குங்க. சோம்பலும் களைப்பும் உடலை வருத்தும். புத்தகத்தை கையில் எடுத்தாலே உறக்கம் அதிகரிக்குங்க. 4ஆம் நாட்களிலிருந்து இது மாதிரியான பிரச்சனைகள் நீங்கி உங்களுடைய முழு கவனமும் கல்வியில் செல்வதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்கு. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை பெற்றுக்கொள்வது உடனுக்குடன் நன்மை பயக்குங்க. அதே போல மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் விசேஷ உயர்கல்வி பயில வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை இப்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாங்க. சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்கு. விவசாயத்துறையினரை பொறுத்த வரைக்கும் பூமிக்காரகரான செவ்வாயும் மற்ற கிரகங்களும் இக்காலகட்டம் முழுவதுமே அவ்வளவு சாதகமாக இல்லைங்க. அதிக வெயிலினால் பயிர்கள் வதங்கி சேதப்படும் என்பதால தண்ணீர் பற்றாக்குறை சற்று கடுமையாக இருக்கும் என்பதால சற்று கவனமாக இருப்பது நல்லது என்பதை கிரக நிலைகள் அறிவுறுத்தது. அதே பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நலன்களை பாதுகாக்கும் சுக்கிரன் குரு ஆகிய இருவரில் சுக்கிரன் ஒருவரை உங்களுக்கு சாதகமாக சஞ்சரிக்கிறார். குடும்ப நிர்வாகத்தை ஏற்றுள்ள பெண்மணிகளுக்கு வருமான பற்றாக்குறை ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. ஏதாவது ஒரு வகையில் நல்ல ஒரு வருமானம் ஏற்பட இருக்கு. குடும்ப பிரச்சனைகள் மன அமைதியை பாதிக்குங்க. வேலைக்கு சென்று வரும் மனிதருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் இப்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாங்க. அதே போல் மிதுன ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் பாகிஸ்தானத்தில் சனி ராகு இணைந்திருக்கிறார்கள். தந்தை வழி உறவுகள்ல கவனமாக இருப்பது நல்லதுங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்தில் செவ்வாய் அனுகூலம். அதே போல் கன்னியில் இருப்பதால வண்டி வாகனங்கள்ல தொந்தரவு வீடு கட்டுதல் தாமதமாகுங்க. இருந்தாலும் நீங்கள் கவலைப்பட வேண்டாங்க. நீங்கள் நினைத்த காரியத்தை நினைத்தபடி செய்து காட்டி வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இத்தருணங்கள்ல கிரகநிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அனுமனை வணங்குங்க. எண்ணற்ற நன்மைகளும் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.